ராதிகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சா கூட அது அவ அங்க இருக்கிற வரைக்கும் நடக்காதுங்கய்யா. உங்க பொண்ணு ஏன் இன்னொருத்தர் வீட்டுல இருக்காங்கங்கிற கேள்வி தாங்கய்யா முதல்ல வரும். நான் கதிர் தனத்துக்காக மட்டும் இல்ல, உங்க பொண்ணோட எதிர்காலத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தாங்க இப்படிலாம் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க இந்த விஷயத்துல நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவை எடுங்க. நானும் 2 பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவாங்கிற ஆதங்கத்துல தான் இதெல்லாம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்போ நான் வரேங்கய்யா. என்ன சூடா இருக்கும், எடுத்து வாயில வச்சாலும் வாய வந்து சாம்பார் ஊத்திவே ஊத்த மாட்டியாப்பா? ஏங்க கோவப்படுற? இருக்கா கொண்டு வந்து ஊத்துறேன். தம்பி டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சுப்பா? இலையே போடல. இந்த போட சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாப்பா. யோ சேட்டா, இங்க டீ கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? பால் காயணுமா? நான் காஞ்சிக்கிட்டு இருக்கேன் கஸ்டமர் கிட்ட. சீக்கிரம் போடியா. போட்டியா இல்லையா? கொண்டா மெதுவா வை. இலை போடுவியா போட மாட்டியாப்பா நீ? ஏக்கா கொஞ்சம் இருக்கா, பொம்பளை பொங்குனா தாங்காதுக்கா இந்த உலகம். இருக்கா, நான் எடுத்துட்டு வரேன். ஏ இலைய எங்கடா வச்சீங்க? அண்ணே, ஏமா எப்பமா வந்த? சாரிமா, கூட்டத்துல கவனிக்க முடியல. பரவாயில்ல அண்ணே, நான் இப்பதான் வந்தேன். ஏமா டீ காபி எதுவும் சாப்பிடுறியா? மாஸ்டர் ஒரு டீ ஒண்ணு. இல்லண்ணே, இருக்கட்டும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னதானா யாரையோ தேடுறாப்ல இருக்கு? இல்ல, கதிர் இருக்காரான்னு. நேர்ல பாத்துட்டா மட்டும் பள்ளிக்கூடத்து பசங்க மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறது. இதையும் முரளி கூட என்ன காதல சொல்லியிருப்பாரு. என்னென்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, அது கதிரேசன் ஒரு மளிகை கடைக்கு ஆர்டர் கொடுக்க போயிருக்காமா. கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சரி, நான் அப்புறமா வரேன். ஏமா உங்க கண்ணுக்கு கதிரேசன் மட்டும்தான் தெரியுவானா? இங்க ஒத்த ஆளா நின்று கஷ்டப்பட்டுட்டு இருக்கனே, நான் உனக்கு கண்ணுக்கு தெரியல. இங்க பாரு. ஐயோ சாரிண்ணே, நான் சரியா கவனிக்கல. கடையும் கவனிச்சுக்கிட்டு கல்லாவே என்னால பாத்துக்க முடியலமா. எதுவும் முக்கியமான வேலை இல்லைன்னா கதிரேசன் வர வரைக்கும் கொஞ்சம் கல்லால உட்காந்து பாத்துக்கிறியா? உனக்கு புண்ணியமா போகும். சரிங்க அண்ணே. அப்பாடா, போமா போய் கல்லால உட்காரு. இது என்கிட்ட கொடுக்குறீங்களா? இல்ல பரவாயில்ல. நீங்க கல்லால உட்கார்ந்தாலே எனக்கு பெரிய புண்ணியமா போடுவே மாட்டியாப்பா? இல்லம்மா, சாம்பார் என் உசுரை வாங்கிட்டு இருக்கேன். புருஷனை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குமா. எப்படிதான் அந்த மனுஷன் தாங்குறானோ. தம்பி காரக்குழம்பு இல்லையா? இரு. அம்மா இந்தாம்மா 3 சாப்பாடு. அம்மா 3 சாப்பாடு 3 ஆம்லெட். காசு வைக்கமா. சரியா இருக்குமா? சரிம்மா. சாப்பாடு சீக்கிரம் எடுத்து வாப்பா. ஏக்கா வேற என்னக்கா வேணும்? ஏப்பா டீயே எவ்வளவு நேரம்பா குடிப்ப? சட்டுப்புடுன்னு குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு. மேடம் சொல்லுங்க. 2 சாப்பாடு. 2 சாப்பாடு. ஆமாக்கா, 2 சாப்பாடு, ஒரு ஆம்லெட், ஒரு சிக்கன் வாங்கிருக்கு. கணக்கு என்னன்னு பாத்துக்கமா. ஐயோ அண்ணா, சேஞ்ச் இல்லையா? சேஞ்ச் இல்லையா மேடம்? இங்கேயும் வேற சில்லற இல்ல. டக்ளஸ் அண்ணே. என்னமாக்கா சொல்லுமாக்கா. அண்ணே 500 ரூபாய்க்கு நம்ம கிட்ட சேஞ்ச் இருக்கா? கல்லால இருக்குமேமா. இல்லையண்ணே, இல்லண்ணே, கம்மியா தான் இருக்கு. அட ஆமா, அவன் மளிகை கடைக்கு எடுத்துட்டு போயிருப்பான் போல. உள்ள சீட்டு கட்டுறதுக்குள்ள நோட் இருக்கும், அதுக்குள்ள காசு இருக்குமாக்கா, எடுத்து கொடு. நோட்டு எங்கண்ணே? நோட்லயா? அதுல ஒரு நோட் இருக்கு பாரு. அதுல இருக்கும். இந்தாங்க. ஓகே மேடம்.
சாப்பிடுக்கா, நல்லா இருக்கும். ஆ சரிப்பா. என்னம்மா தனம், ஆ. டீ காபி எதுவும் சொல்லட்டா, குடிக்கிறியா? ஆஹா வேணாண்ணே, இருக்கட்டும். ஆ சரிம்மா. ஃப்ளேம்ஸ்லாம் போட்டிருக்காரு. அன்புள்ள தனத்திற்கு கதிரேசன் தனலட்சுமினா நாம தானே? நமக்கு தான் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துருக்காரு. இந்த லெட்டரை நமக்கு தான் எழுதியிருப்பாரோ? அன்புள்ள தனம்னு இருக்கே. தானோ வந்துட்டீங்களா? வாங்க கதிர். 10 நிமிஷம் மளிகை கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள மாமா உங்களை பிடிச்சி வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாரா? அப்படிலாம் இல்ல. டேய் கரேசா, வண்டியா வா. சரி, நீங்க போயிட்டு சவாரி இருந்தா போங்க, நான் பாத்துக்கிறேன். ஆ சரிங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? தலை ஏதாவது வலிக்குதா? டீ சாப்பிடுறீங்களா? இல்ல பரவாயில்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். சரிங்க. சரி நான் வரேன். என்ன மாப்பிள? கஸ்டமர் பாரு மாமா. இந்த ருக்மணி எங்க போயிருப்பா? காலையில வீட்டை விட்டு போனவ இன்னும் ஆளையே காணமே. வெளியில போற அளவுக்கு அவளுக்கு ஒண்ணு வெட்டி முறிக்கிற வேலை இல்லையே. அப்படி எங்க தான் போய் தொலைஞ்சிருப்பா? அவ பாட்டுக்கு எங்கேயோ போறா, ஆனா நமக்கு இல்ல நிம்மதி போகுது. சாப்பிட்ட டயர்ட்ல கொஞ்ச நேரம் தூங்க கூட முடிய மாட்டேங்குது. இந்த ராதிகா வேற எங்கேயோ போறேன்னு போயிட்டா. நமக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம ஒரே பதட்டமா இருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறது? நமக்கு யாரு இந்த நேரத்துல போன் பண்றது? அண்ணன் எதுக்கு இப்ப போன் பண்ணிருக்காரு? அண்ணா சொல்லுண்ண. வாசுகி, நல்லா இருக்கியாமா? வீட்டுல எல்லாரும் எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோண்ண. நீ எப்படி இருக்க? ஏதோ இருக்காமா. ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? பேசுற மாதிரி ஆகி போச்சுல வாசுகி. கடனை உடனே வாங்கியாவது என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா இந்த கட்டை நிம்மதியா வேகும்னு நினைச்சேன். அந்த நினப்பிலையும் மண்ணள்ளி போடுற மாதிரி ஏதேதோ நடந்து போச்சு. மனமேடை வரைக்கும் வந்த கல்யாணம் பாதிலே நின்று போச்சுன்னா கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்றது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாதா என்ன? அந்த வேதனை தாம்மா என்னை போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. ஐயோ அண்ணன், உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியாதா? நீ அதை பத்திலாம் ஒன்னும் கவலைப்படாதண்ணே. கூடிய சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த நம்பிக்கையில தானம்மா நான் உசுரை கையில புடிச்சிட்டு இருக்கிறேன்.